குட் மார்னிங். இன்றைக்கி போனாவுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் தான். ஃபஸ்ட்டு எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் நல்லபடியாக எழுதுனா எப்படியோ ஒரு 85 மேலே வரும் அவரேஜ்னு சொல்லியிருக்கா. இப்படியே நம்மளுக்கு ஒரு 85 எடுத்தாலும் கூட நம்ம ஒரு அரௌண்டு 500 டச் பண்ணுற மாதிரி வந்துடும். சரி நீ பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு தெரில, ஒரே டென்ஷனாக இருக்குது. நேற்றெல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டே தான் இருந்தாலும் கொஸ்டின் பேப்பர் எப்படி வருது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஈஸியாக வந்துச்சு, அதே மாதிரி ரெண்டாவது எக்ஸாம் ஈஸியாக வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரே டென்ஷனாக வேறு இருக்குது. அவங்க எழுதுகிறாங்க எக்ஸாமு, பட் எனக்கு வந்து ஒரே பதட்டமாகவும் டென்ஷனாகவும் இருக்குது. என்ன போனா என்னம்மா நல்லா படிச்சுட்டே போனா? படிச்சுட்டேன். ஐயோ அவள் தான் எக்ஸாம் எழுதுறா, ஆனாலும் எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. சார் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. ஓரளவுக்கு இல்லை படிச்சிட்டியா? படிச்சிட்டேன். தமிழில் ஈஸியாக வந்துருச்சு, இதுவும் ஈஸியாக வந்துருமா? சரி டென்ஷன் ஆகாத, எல்லாம் சரியாயிடும். சரியா? பதட்டம் இல்லாமல் எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ண மோஸ்ட்லி. ஓகேவா? பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஈஸியாக வரும்னு நம்புகிறேன். ராகேஷ் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டான். அச்சு வந்து இப்போ தான் மத்தியானம் தானே, அதனால் ரொம்ப அசால்ட்டாக ரெடி ஆகிட்டுருக்கா. நாளைக்கு அச்சுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இனி அச்சுவை போட்டு மொங்குன்னு மொங்க வேண்டியதுதான், அவ்வளோதான். வேற ஆப்ஷனே இல்லை. போயிட்டு வரேம்மா, பாய். சரி பாய். நல்லபடியாக பரிச்சை எழுது. சரியா? இரு அக்கா போயிட்டு வரேன். பாய். நான் பரிச்சை எழுத போறேன். எங்கிட்ட போறேன் நீ? வேணாம், டாட்டா. நான் வரேன். நான் போயிட்டு வரேன். தேவ போயிட்டு வரேன். ஓகே, பார்த்து நல்லா எழுது. பாய்க்கா. சரி அவள் போயிருக்கா, நல்லபடியாக பரிச்சை எழுதிட்டு வருவா அப்படின்னு நினைக்கிறேன். நம்பலாம் ஈஸியாக வரும்னு. ஏமோ? ஆமாம். அவளுக்கு இப்போது வெளியில் போகணும், அதனால் அவள் ஓடிட்டே இருக்கிறான். வெளியில் போனோன்னா பூச்சாண்டி வந்து பிடிச்சிட்டு போயிடுவான். அப்புறம் அம்முவும் அவ்வளோதான். செருப்பு போடுறதுக்கு போகிறது பாருங்கள், செருப்பு போட்டுட்டு இனி வெளியில் போகணும், அவளுக்கு ரவுண்ட் அடிக்கணும். அதுதான் இப்போ ஆசை. வந்துட்டியா? வா உட்கார். என்ன இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி எழுதுன? செம்மையானா எடு, கொஸ்டின் பேப்பர் எடு. ஒன் மார்க்ஸ் எவ்வளோ வரும்? 1 மார்க்ஸ் வந்து ஒரு 17 வரும். ஏன் 3 என்னாச்சு? 1 மார்க் இங்கிலீஷ்ல எடுக்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? 17 வரணும், சந்தோஷப்படணும். எதில் 3ல் எதில் மிஸ்டேக் பண்ண? இதுமா வரேன். அம்முக்கு இது போய் ஃப்ரிட்ஜில் வந்துடுறேன். இதில் வந்து இதுக்கு என்னன்னே தெரியல. என்னது அது? சூஸ் த வேர்ட் தட் நாட் அ நவுன் அப்படின்னா என்ன? நாட் அ நவுன், நவுன் இல்லாதது எது அப்படின்னு. ஆமா, என்னது? சரி, அது ஒன்று. ஸ்டிமுலேட்டு, டிஸ்ட்ராக்ஷன், ஸ்ட்ரென்த்து, விஸ்டம், இதில் எது நவுன் இல்லை? தெரியலையே எனக்கு. அப்புறம் இது ஒன்று. இது சூஸ் த ரைட் ஆர்டிக்கல், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ராதா இஸ் டேஷ் டாலஸ்ட் ஆஃப் த ட்ரீ. நான் நோ ஆர்டிக்கல் எழுதிக்கிறேன். அப்புறம் வந்து இதில் வந்து 4th ஒன். சரி, 2 மார்க்கு. 2 மார்க்கில் ஈஸியாக இருந்துமா? 2 மார்க் 3 மார்க் 3 மார்க்கு ஈஸியாக தான் இருந்தது. ஈஸியாக இருந்ததுமா. இங்கிலீஷ் 5 மார்க்கு ஈஸியாக தான் இருந்தது. எல்லாம் ஈஸி பேராகிராஃப். நைஸ் ஆஃப் கப் ஆஃப் டீ படிச்சுட்டு இருந்தீல்ல? சரி, நைஸ் கப் ஆஃப் டீ அதான் எழுதுனேன். எழுதுற போயிட்டே இருக்குதுண்ணா. நான் எனக்கே ஒரு ஆச்சரியமாயிடுச்சு, இல்லைன்னா நான் இவ்வளோ எழுதிட்டேன் அப்படின்னு. சரி, எவ்வளோ மார்க் வரும்? மார்க்கு வரும். எவ்வளோ வரும்? அதான் எவ்வளோ வருமா? நம்ம கணக்கு போட முடியாது இல்லைம்மா. ஜாஸ்தியாக நான் சொல்கிறத விட ஜாஸ்தியாக வரும், கம்மியாக வரும். நீ ஒரு அப்ராக்சிமேட்டாக 99. அதான் 500 தாண்டிடுவியா?
2 எக்ஸாம் தான் நடந்திருக்கு. அதுக்குள்ள எப்படி 500 தான முடியும்? 200 தான் வரும். 200 வராது, 180 வந்துடும். 150 வந்துருமா? சரி, ஓகே. நீ அடுத்தது அதான் தயவுசெய்து இன்னொரு ஒரு 370 மார்க்குக்காக படிச்சிரு, சரியா? ஐயோ, அடுத்து என்ன எக்ஸாம்? எப்போ எக்ஸாமு? செவ்வாய்க்கிழமை. என்ன எக்ஸாமு? மேக்ஸா? ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கா? தெரியல, எனக்கு சொல்லவே இல்லை. போகணும். இப்போ இருந்தே நீ மேக்ஸ் போட்டு பார்த்துட்டு அப்படின்னா துணி கட்டாம போக முடியுமா? துணியை கழட்டிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு, ரெஸ்ட் 10 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் போய் மேக்ஸ் பாரு. ஏன்னா காலு ஏன்னா மேக்ஸு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டேன்னா ரொம்ப ஈஸியா. வந்துட்டியா? நான் இங்கடா காணவே ஆளை காணன்னு நினைச்சேன். நல்லா எழுதிய மார்க் எழுதினிய, நல்ல மார்க் வர எப்படியோ எனக்கு 600 மார்க் வந்தல. காலாய்க்கிறாமா நீ அவளை போயிட்டு லாஸ்ட்ல சொதப்பினாதான் தெரியும். பாரு அவங்க அக்கா பின்னாடியே சுத்துறான். அம்மாவுக்கு வந்து இப்போ ரொம்ப சௌரியமாயிடுச்சு. என்ன அப்படின்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே ஆள் இருக்கிறது இல்லை. இன்றைக்கி காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அச்சு இருந்தா, இப்போ மத்தியானத்துக்கு அப்புறம் போனா வந்துட்டா. இனி எப்படி நாளைக்கு லீவு, நாளான்னைக்கு லீவு, திங்கக்கிழமை லீவு, அதை ஃபுல்லாக அவள் இருப்பா. அடுத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் தான் எக்ஸாம். இவள் காலையில் போயிட்டு மத்தியானம் வந்துடுவா. அதுக்கப்புறம் அச்சு காலையில் இருப்பாள். அவள் சரியான என்ஜாய். இனி இந்த லீவ் ஃபுல்லாக அவள் இனி என்ஜாய் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நல்ல வேலை அம்முவை இனி அவங்களே கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க பிள்ளைங்களே. இனி அம்முக்கு போர் அடிக்காது. இந்த லீவு இந்த எக்ஸாம் வந்ததில் எனக்கு தான் பதட்டமாக இருக்குது, அம்முக்கு வெரி வெரி ஹாப்பியாக இருக்குது. சரி, நீ பார்க்கலாம். இங்கிலீஷ் எக்ஸாம் நீங்களாம் எப்படி எழுதுனீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறா. ஓகே, இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ் இருந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். எப்படியோ அரவுண்ட் ஒரு 500 டச் பண்ணி வந்துருச்சு அப்படின்னா பரவாயில்லன்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறேன். பார்க்கலாம். அவ்வளோ எஃபெக்ட் போட்டு தான் இருக்கா. எவ்வளோ எடுக்கிறாலும் நம்ம பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய்.